இந்த மாதிரி கத்திரிக்காய் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் பெரிய நீட்டாக மொத்தமாக இருக்கிற கத்திரிக்காய் கூட எடுத்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் இங்கே வச்சுருக்கிறது 3 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் 2 பூண்டு பல், ஒரு சின்ன இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு அரை தக்காளி, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். அரை தக்காளி சேர்த்துக்கிறவங்க அப்படி தக்காளி சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு தக்காளி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்ம சேர்த்துருக்க இந்த எல்லா பொருளையும் ஒன்றா மிக்சியில் போட்டு அரைக்கிறப்போ தண்ணி ஊற்றி அரைப்போம் இல்லையா, அந்த தண்ணிக்கு பதிலாக புளி தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கலாம். எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். அந்த டேஸ்ட் அதே டேஸ்ட்டு வரும். நான் புளி தண்ணி ஊற்றி அரைச்சும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். தக்காளியும் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். தக்காளி போட்டு நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த பேஸ்ட் கிடைக்குது இல்லையா, அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் குவான்டிட்டி நிறையா வரும். புளி தண்ணி ஊற்றி கரைக்கிறப்போ அந்த நம்ம தக்காளி சேர்க்குற அந்த எஃபெக்ட் அப்படியே ரீட்டைன் ஆகும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா புளி தண்ணி ஊற்றி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எப்படியா இருந்தாலும் நம்ம இதை கிரைண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைப்போம், அதுக்கு பதிலாக புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் சொன்ன எல்லா பொருட்களையும் இப்போ மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட் கொஞ்சம் நொரன்னு தான் இருக்கும். புளி தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாமல் கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு அரைச்சிடுங்க. அந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கண்டிப்பாக ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல இந்த மிக்சரோட நான் இப்போ கலந்து வச்சிடுறேன். இது நான் திருப்பியும் சொல்கிறேங்க, இந்த கடலை மாவு இல்லை அரிசி மாவு இது ரெண்டுமே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்க்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இது பியூர்லி ஆப்ஷனல், இது உங்களோட விஷ். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த கத்திரிக்காவை இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா நல்ல நல்ல திக் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்களா நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். நான் எடுத்து வச்சுருக்கேன், இன்னொரு பீஸ் கட் பண்ணி காட்டுறேன். இது ரெண்டும் அந்த கத்திரிக்காவை நம்ம கட் பண்ணுறது நல்ல சன்னமாக கட் பண்ணாமல் நல்லா கொஞ்சம் திக்காக வேணும். ஏன்னா கத்திரிக்காய் சன்னமாக கட் பண்ணிங்கன்னா ஃப்ரை பண்ணுறப்போ ரொம்ப கிறிஸ்பியாகிடும், கொலன்னு போயிடும். அதனால் கொஞ்சம் மொத்த பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்ச அந்த கத்திரிக்காவை நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மிக்சரில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டில் நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், மசாலாவை அப்ளை பண்ணிடுங்க. மசாலாவை அப்ளை பண்ணி கத்திரிக்காவை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. எல்லா கத்திரிக்காயும் தனித்தனியாகவே இந்த மாதிரி மசாலாவோட மிக்ஸ் பண்ணி பிளேட்டில் எடுத்து தனித்தனியாக வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் 20 minutes to 1/2 அன் ஹவர் அதை நல்லா அந்த கத்திரிக்காவை அப்படியே ஊற விட்டுருக்கேன். வேணும்னா நீங்கள் ஃப்ரீசரில் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு 3-4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு, நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது ஆலிவ் ஆயில் விட்டு நம்ம மீன் எப்படி பொரிச்சு எடுப்போம், உங்களுக்கு தோசைக்கல்லில் போட்டு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த மசாலா போட்டு வச்சுருக்கோம்ல அந்த கத்திரிக்காயில் அந்த மசாலா நல்லா சோக்காயிருக்கும். இப்போது நம்ம தோசைக்கல்லில் பொறுமையாக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எல்லாத்தையும் நல்லா அழகாக போட்டுடலாம். பொறுமையாக போடுங்க. தீயை ரொம்ப சிம்மில் நான் வச்சுடுங்க. நார்மலாக நம்ம மீன் மசாலாவுக்கு போட்டு ஃப்ரை பண்ணுறப்போ நீங்கள் தீயை எவ்வளோ சிம்மில் வைப்பீங்க அதே மாதிரி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. அனல் நிறைய வரக்கூடாது, கொஞ்சம் மீடியமோ இல்லை சிம்லேயோ வச்சுடுங்க. ஃபுல்லாக எல்லா பீசஸும் உங்களோட தவா எந்த அளவு பெருசு இருக்கோ அந்த அளவுக்கு எத்தனை பீசஸ் வேணாலும் நீங்கள் வைக்கலாம். ஆனால் கொஞ்சம் கேப் இருக்கணும் நடுவில். அந்த மாதிரி இன்னொன்று டிஸ்டர்ப் பண்ணாமல் வேகிற அளவுக்கு நீங்கள் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கத்திரிக்காவை நல்லா திருப்பி விட்ருங்க. ஸோ தட் அந்த இன்னொரு பக்கமும் வேகும். அதுவும் இல்லாமல் கத்திரிக்காய் பெரட்டி போட்டு நம்ம மீன் வறுக்கிறப்போ ஒரு 2 times or 3 times பெரட்டி போடுவோம்ல 2 சைடும், அதே மாதிரி இதையும் என்ன பண்ணுங்கள், ஒரு 5 minutesக்கு ஒன்ஸ் 2 பக்கமும் திருப்பி போடுங்க. ஸோ தட் இப்போ சென்டரில் இருக்கிறது பாருங்கள் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. பிகாஸ் அது சென்டரில் உங்களுக்கு தோசை தவாவில் எப்போவுமே ஹீட்டு நல்லா வரும் இல்லையா, அதனால் அது கொஞ்சம் குயிக்காக வந்துடும். அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் பெரட்டி போட்டு நீங்கள் மீன் எடுக்கிற மாதிரியே இந்த கத்திரிக்காயும் எடுத்துடலாம். கத்திரிக்காய் மீன் வறுவலில் முக்கியமான விஷயமே ரொம்ப பொறுமை தாங்க.
எல்லாம் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வைக்கிறது ஈஸி. நம்ம அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கிறது ரொம்ப ஈஸி. அதை பாட்டு நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கல, இதை செஞ்சு கட் பண்ணி பேஸ்ட் அரைச்சி ஊற வச்சிடலாம். ஆனால் ரொம்ப பொறுமையான விஷயம் இந்த தோசைக்கல்லில் போட்டு சிம்மில் வச்சு பொறுமையாக 2 பக்கமும் வெந்தெடுத்தான்னு பார்த்து பார்த்து பொறுமையாக எடுக்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், தோசைக்கல்லில் போட்டு பொறுமையாக எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். ஆனால் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு எப்போயாவது ஒரு தானே நம்ம சாப்பிட்றோம். டேஸ்டியான ஃபுட்டை நம்ம சாப்பிட்றப்போ அதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண தானே செய்யலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு மீன் ஃப்ரை மாதிரியே வந்திருக்கு இல்லையா அந்த கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் இந்த பதத்தில் நம்ம எடுத்துடலாம். அப்போது சிலது நம்மளுக்கு எல்லாம் ஒன்றா போட்டிருந்தாலும் சிலது சீக்கிரம் குக் ஆகிடும், சிலது கொஞ்சம் லேட் ஆகும். அதை பார்த்து பார்த்து ஒவ்வொரு கத்திரிக்காயும் பார்த்து பார்த்து பொறுமையாக நீங்கள் திருப்பி போட்டு 2 பக்கமும் வெந்துடுச்சான்னு கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், கத்திரிக்காயை ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை சிம்லேயோ நீங்கள் வச்சு கத்திரிக்காவை செய்யுங்க. கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. அடிக்கடி கத்திரிக்காவை பெரட்ட வேண்டாம், திருப்பி திருப்பி போட வேண்டாம். அப்படி போடுறதுனால கத்திரிக்காய் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாக பிஞ்சிடும். அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக எடுத்து டைம் எடுத்துகிட்டு ரொம்ப ஹாஃபனாக நான் இப்போ உங்களுக்கு டக்குன்னு திருப்புறது போத் சைட்ஸ் வெந்திருக்கா இல்லையான்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக பண்ணுறேன். நீங்கள் ரொம்ப ஆஃபனாக அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக கத்திரிக்காயை திருப்பி போட்டு எடுங்க. எப்போவுமே ரொம்ப பொறுமையாகவும் கொஞ்சம் நிதானமாகவும் சந்தோஷமாகவும் நம்ம சமைச்சோன்னா அந்த உணவுக்கு கண்டிப்பாக ருசி அதிகங்க. அதனால் பொறுமையாகவும் சந்தோஷமாகவும் ஒரு புது ரெசிபியை நான் ட்ரை பண்ணுறேன், இது ரொம்ப நல்லா வரணும்னு சந்தோஷத்தில் சமைங்க. அந்த ரெசிபி ரொம்ப நல்லா வரும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு அவுட்கம் வரும். இந்த கத்திரிக்காய் சாம்பார் கூடயோ இல்லை ரசத்து கூடயோ இல்லை தயிர் கூடயோ சாதத்தோடு நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். இப்போது நான் இந்த ஒரு கத்திரிக்காய் எப்படி வந்திருக்குன்னு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி அந்த மீன் வறுவல் சாப்பிட்றப்போ நமக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஆயிலி ஃபுட் தாங்க. ரொம்ப டயட்டில் இருக்கிறவங்க டேஸ்ட்டுக்காக ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அவுட்கம் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பட்டனில் தெரிவிங்க.